Dear students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence example 2.45 இந்த வீடியோல பார்க்கலாம். The present value of a machine is 40,000. வாங்கும் போது 40,000க்கு வாங்கிக்கலாம். And its value depreciate each year by 10%. 10% வந்து வருஷம் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Find the estimated value of a machine in the 6th year. அப்போ 6வது வருஷம் அந்த மிஷினோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பவுமே வந்து நம்ம ஒரு ஃபோன் வாங்கினாலுமே அது வந்து அடுத்து நம்ம கொடுக்கும் போது அது 10,000 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னா அது 5,000 ரூபாயோ 8,000 ரூபாயோ அப்படி குறைச்சுதான் எதுனாலும் அந்த கண்டிஷன் பொறுத்து குறைச்சுதான் வாங்குவாங்க. அதே மாதிரிக்கே இப்போ 6th இயர் அப்போ அந்த மிஷினை எத்தனை ரூபாய்க்கு வாங்குவாங்க அப்படின்றத நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அதோட எஸ்டிமேட்டட் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிப்ரிஷியேட்டட் அமௌண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இந்த டிப்ரிஷியேட்டட் 10% அப்படின்றனால 100% 10 வந்து குறைஞ்சிருது. ஸோ 100% மைனஸ் 10% அப்படின்னா 90% அப்படின்றத நம்ம வச்சுக்கிறோம். ஸோ அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 40,000 அதோட ரேட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து 40,000 அப்படின்றதுனால T1A வந்து 40,000. அடுத்த டேர்ம் எப்படி இருக்கும், AR. ஸோ A இன்டூ இந்த டிப்ரிஷியேட்டட் அமௌண்டா இருக்கும். ஸோ A இன்டூ 90% அப்படின்னு வரும். ஸோ ஃபைன் எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் முடிகிறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வாங்கும் போது இவ்வளோ அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போது எப்படி இருக்கும், 40,000 இன்டூ 90% அப்படின்னா 90/100. அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா AR ஸ்கொயர். அப்போ எண்ட் ஆஃப் செகண்ட் இயர்ல வந்து 40,000 இன்டூ 90/100 இன்டூ 90/100 R ஸ்கொயர்னால. சரிங்களா, இதுதான் வந்து இந்த ஒவ்வொரு வருஷத்தோட டிஃபரன்ஸ். அதனால ARனால ஒரு தடவை தான் போட்டிருக்கோம். அடுத்த வருஷம் வந்து 2 AR ஸ்கொயர். ஓகே, அதனால AR வந்து என்னது 90/100 90/100. ஓகே, இப்போ வந்து ஜிபி ஃபார்ம்ல எழுதிக்கலாம். 40,000, 40,000 இன்டூ 90/100, 40,000 இன்டூ 90/100 இன்டூ 90/100, அதாவது 90/100 தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கும் எக்ஸெட்ரா. இந்த சீக்வன்ஸ் மாதிரி எழுதிக்கிறோம். ஓகேயா, இப்போ ஏ என்னது அப்படின்னா அந்த 40,000. சரிங்களா, R எப்படி கண்டுபிடிக்கணும், இது டிவைடட் பை இது. சரியா, செகண்ட் டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் டேர்மோட டிவைட் பண்றோம். ஓகேயா, இப்போ R is equal to T2 divided by T1. So 40,000 into 90/100 divided by 40,000. 40,000 அப்படியே கேன்சல் ஆகும். இங்க 0 கேன்சல் பண்ணலாம். ஸோ 9/10. ஸோ R is equal to 9/10 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. அப்போ A தெரியும், R தெரியும். இப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 6th இயர்ல எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ T6 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ T6 is equal to question mark, நமக்கு தெரியாததான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ Tn is equal to AR n-1, AR power n-1. ஓகே, அப்போ T6 is equal to A என்னது 40,000, R வந்து 9/10 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பவர் 6 - 1 அப்படின்னு வந்து 5. ஸோ அதான் எழுதிக்கும். T6 is equal to 40,000 into 9/10 the whole power 5. ஓகே, இப்போ T6 is equal to 40,000 into வந்து 5 times நான் எழுதிக்கிறேன். கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால இங்க வந்து 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிருக்கு. இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிருக்கு. ரிமைனிங் இந்த 10 மட்டும் இருக்கும். அப்புறம் இந்த 4999999 இருக்கு. அது எல்லாத்தையும் ரிமைனிங் டேர்ம்ஸ்லாம் நான் எழுதிக்கிறேன். இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா 9 9s are 81, 9 9s are 81. 81 into 81 என்ன கிடைச்சிருக்கு, 6561. ஓகே, அடுத்து இன்னொரு 9 இருக்கு இல்லையா, அந்த 6561ஓட மல்டிபிள் பண்றோம். மல்டிபிள் பண்ணோம்னா 59049 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்புறம் 4 இருக்கு, அந்த 4 அந்த ஆன்சர்ல மல்டிபிள் பண்ணும்போது 236196 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ 236196 டிவைடட் பை 10. இப்போ டிவைடட் பை 10 ஏன் அப்படியே வச்சிருக்கேன் அப்படின்னா இங்க வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பாயிண்ட்ல அப்படியே மாத்திக்கலாம். அதனால நான் வந்து இப்படி பண்ணிருக்கேன். 236196 by 100 10 அப்படின்னா ஒரு பாயிண்ட் தள்ளி வைக்கணும். டெசிமலை மாத்தணும் அப்படின்னா ஒரு பாயிண்ட் தள்ளி வைக்கணும். ஸோ T6 is equal to rupees 2361.6. அந்த வேல்யூ ஆஃப் மிஷின் வந்து 6th இயர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா rupees 23,619.6 அப்படின்னா இது வந்து பைசேல இருக்கு. சரிங்களா, அவ்வளவுதான். The value of a machine in the 6th year is rupees 23,619.6. இது வந்து பைசே வேல்யூ. இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.